இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் என 3 காண்டங்களையும் மங்கள வாழ்த்து பாடல் முதல் வரந்தரு காதை ஈராக 30 காதைகளையும் கொண்டுள்ளது. அவற்றுள் மதுரை காண்டத்தில் வழக்குரை காதையை நினைவு கூறும் நோக்கில் எமது மாணவ மாணவியர் தங்கள் முன் நடித்து காட்ட வருகிறார்கள். காட்சி 1. அரண்மனையில் பாண்டிய அரசி கோப்பெருந்தேவி தான் கண்ட தீய கனவினால் உள்ளம் கலங்கி தன் தோழியிடம் கூறுவது. பங்குபெறும் அரசியாரே, தங்கள் மனதில் ஏதோ கலக்கம் உள்ளது போல் தெரியுது. காரணம் சொல்லுங்க அரசியாரே. தோழிக்கு கனவு ஒன்று கண்டேன். அதில் மன்னரது வெண்கொற்ற குடை செங்கலுடன் கீழே விழுந்தது. அரண்மனை வாயிலில் கட்டப்பட்ட ஆராய்ச்சி மணியில் ஒசை இடைவிடாத ஒலித்து எல்லா திசைகளும் அப்போது அதிர்ந்தன. அப்போது சூரியனை இருள் சூழ கண்டேன். இரவு நேரத்தில் வானவில் தோன்ற கண்டேன். பகல் பொழுதில் விண்மீன்கள் மிக்க ஒளியோடு பூமியில் விழ கண்டேன். இதெல்லாம் என்ன? நமக்கு வரக்கூடிய துன்பத்தை தெரியப்படுத்துவது போல் உள்ளதே. இதை பற்றி நம் மன்னவருக்கு சென்று அறிவிப்பேன். சரி அரசியாரே. கதை மாந்தர்கள் வாயிற்காவலனாக செல்வி வி வெண்பாவும் கண்ணகியாக கே இளமதியும் வாயிலோரே வாயிலோரே நல்லறிவற்ற போல தீய நெஞ்சத்தால் செங்கோல் முரணு தவறிய கொடுங்கோல் மன்னனுடைய வாயிற்காவலனே, தன் கணவனை இருந்த ஒருத்தி ஒரு சிலம்பை கையில் ஏந்தியவளை அரண்மனை வாயில்தான் என்பதை உன் மன்னர் என்று சென்று அறிவிப்பாயாக. காட்சி 3. வாயில் காவலன் கண்ணகியின் சினம் கொண்ட தோற்றம் கண்டு அஞ்சியவனாய் விரைந்து சென்று மன்னனை வாழ்த்தி வணங்கி நிற்கிறான். பங்கு பெறும் கதை மாந்தர்கள் வாயிற்காவலனும் பாண்டிய மன்னனாக செல்வன் கே சர்வித்சாயும் பங்கு பெறுகிறார்கள். கானக முகந்த காளி தாருகன் பேலோடு கிழத்த பெண்ணும் மழிகள் சற்று நல் போலும் சேர்த்த நல் போல் பட்டுள்ளே சிலமன்று கையில் ஏந்தியவாள் கனவினை இருந்தால் தடகையத்தாளே. அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம்தான் கூட வேண்டும் என்று சொல்கிறாய். உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாய். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. காட்சி 4. பங்கு பெறும் கதை மாந்தர்கள் பாண்டிய மன்னரும் கண்ணகியும் பங்கு பெறுகிறார்கள். மன்னரது ஆணைப்படி ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. அவளே அழுத கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூர் புட்கர் தீத்தொன்னையும் ஆயிரு கடமனை நடுநா நடுங்க ஆவின் கடமனை உகுனை நெஞ்சு சுட தாந்தன் அரும்பரன் புதல்வனை அரியன் மறித்தோன் பெரும்பெயர் புகாரியன் பதியே.
கொல்லப்பட்ட கோவலன் மனைவி நான். இப்போது பிரிகிறது, அந்த கல்வன் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உள்வினை பையனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்ப விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணனங்கே, கல்வனை கொல்வது செங்கோல் முறைமைக்கு ஏற்றதாகும், தவறாத அரசு நீதியே ஆகும். தவறிய மன்னனே, நீ கூறுவது போல் என் கணவன் கல்வன் அல்லல். அவனிடம் இருந்த சிலமும் அரசின் சிலம் என்று நிலை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. என்னே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆண்டு நிறைந்த விதினிலே அனைவருக்கும் உண்மையை வணங்குகிறேன். யார் அங்கே? கோரடு பெற்ற அச்சிலம்பை இங்கே கொண்டு வா. காட்சி 5. பங்கு பெறும் கதை மாந்தர்கள்: வாயிற்காவலன், கண்ணகி, பாண்டிய மன்னன், அரசி கோப்பெருந்தேவி. மன்னரது ஆணைப்படி கோவலனிடமிருந்து பெற்ற கால் சிலம்பினை ஏவலர் கொண்டு வந்து தருகிறார். கண்ணகி அச்சிலம்பை விரைந்து கையில் எடுக்கிறாள். நீதி தவறாதவன் என்று குதிக்கொள்ளும் மனனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் நரநெருக்கி இழுக்கு என்பதை இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே வா. கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கும் பொழுது அதில் உள்ள மாணிக்க கல் ஒன்று அரசனின் உதட்டில் பட்டு தெரித்து விழுகிறது. பொன்சே கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன் பண்பதை காக்கும் தென்குவர் காவல் என்முதை பிடைத்தது கெடுக வினாயில். மன்னர் நெஞ்சை பிடித்துக்கொண்டு சாய்கிறார். அவரின் வெண்கொற்ற குடையும் செங்கோலும் சாய்கிறது. அரசி கோப்பெருந்தேவியும் அவரை பற்றி சாய்கிறார்.